அபி மாமா எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு. நம்ம அதெல்லாம் கண்ணால பார்த்தோம்ல. ஒவ்வொரு நிமிஷமும் தேவி தேவின்னு எவ்வளவு உருகுனாரு. இன்னைக்கு இவங்க காது கை கூடி 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி மாலையும் கழுத்துமா சாமி சன்னதில நிக்கிறாங்க. இத நினைச்சு பார்த்ததும் என்னால எமோஷன்ஸ் அடக்க முடியல. என்னால இந்த மாதிரி எமோஷனல் சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ண முடியாதியா? பெரிய பிசினஸ் உமன் தான் பேரு. ஆனா என் ஒத்த கொலுசு சரியான பச்சை குழந்தை. பிரசாதத்தை வாங்கிக்கங்க. இரு வாங்கிட்டு வரேன். வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து வளமோடும் நலமோடும் வாழ்வாங்க வாழ்க. தங்கம், எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. சத்யா, வாழ்த்துக்கள். உன் வாழ்க்கை சீரும் சிறப்புமா இருக்க இந்த தங்கச்சியால கொடுக்க முடிஞ்ச சின்ன பரிசுதான் இது. சின்ன பரிசாடி இது. எனக்கு உயிர் பிச்சையே போட்டிருக்கடி சத்யா. அப்படியெல்லாம் பெரிய வார்த்தை சொல்லாதக்கா. கடவுள் அருளால எல்லாம் நல்லபடியா நடந்துருச்சுல்ல. அது சரிதான். ஆனா செல்வநாயகி எதிர்த்து தைரியமா போராடி நீ செஞ்சது பெரிய சாதனைடி. அக்கா, இது உன் வாரிசுக்கு நான் கொடுக்கிற கல்யாண பரிசா வச்சுக்கோ. தம்பியுடையான் படைக்கு அஞ்சான்னு பழமொழி சொல்லுவாங்க. அது என்ன ஆம்பளைங்களுக்கு மட்டுமா அப்படி ஒரு பழமொழி? இப்ப நான் சொல்றேன்டி புது பழமொழி. தங்கச்சி உடையாள் இந்த பிரபஞ்சத்துக்கே அஞ்சாள். உன் வார்த்தையை காப்பாத்திட்ட சத்யா. நீ எடுத்த சத்தியத்தை நிறைவேத்திட்ட. உன் போராட்டம் முடிஞ்சிருச்சு. இல்லக்கா, என் நிஜ போராட்டமே இனிமேதான் ஆரம்பிக்குது. செல்வநாயகி இத்தனை நாளா பச்சோந்தி மாதிரி பிள்ளைங்க முன்னாடி நிறம் மாறி நடிச்சிட்டு இருந்தா. உன்னை பார்த்த பிறகுதான் அவளோட அசல் முகம் வெளியே வரப்போகுது. இன்னும் என் சபதம் முடியலக்கா. நிஜமான சபதமும் செல்வநாயகியோட நடக்க போற கடுமையான போராட்டமும் இனிமேதான் ஆரம்பமாக போகுது. ஆமா சத்யா, உண்மைதான். இனிமேதான் நாம 2 பேருக்குமே பெரிய ஆபத்தும் போராட்டமும் காத்துட்டு இருக்கு. ஆனா கவலைப்படாதக்கா, இந்த சத்யா உனக்கு இருக்கா. செல்வநாயகி என்ன சாணக்கியத்தனம் பண்ணாலும் இந்த சத்யா உனக்கு கேடயமா அரணா நிப்பா. அவங்க கிட்ட இருந்து உன்னை காப்பாத்த இது என் சபதத்தோட அடுத்த பகுதிக்கா. வாக்கா. அண்ணே, சந்தோஷமா இருண்ணே. எது நடந்தாலும் சரி, நான் உனக்கு என் உயிர் உள்ள வர கடமைப்பட்டிருக்கேன் சத்யா. அபி மாமா கூட சந்தோஷமா வாழ்க்கையை தொடங்குக்கா. ஒரே ஒரு சின்ன வருத்தம் தாண்டி. இந்த நிமிஷம் தாத்தா பாட்டி அப்பா அம்மாவை நினைக்க முடியாம இருக்க முடியல. அப்பா மட்டும் நாம 2 பேரும் கல்யாணத்தையும் ஏத்துட்டு இருந்தா அதுவும் கூடிய சீக்கிரம் நடக்கும்க்கா. கவலைப்படாத. அதுக்குள்ள 2 பேரும் உடன்பிறவா சகோதரிகள் மாதிரி ஒருத்தர் மேல ஒருத்தர் இவ்வளவு பாசமாயிட்டீங்க. அபி மாமா, நீங்க 2 பேரும் அண்ணன் தம்பினா அப்ப நாங்க 2 பேரும் உறவு முறையில இப்ப அக்கா தங்கச்சி ஆயிட்டோம். நிச்சயமா. அதனால நான் இனிமே இவங்கள அக்கானே கூப்பிடுறேன்.
பெர்மிஷன் கிராண்டட். அண்ணி ஆமா தேவி, இனிமே என் தம்பி உன்ன அப்படிதான் கூப்பிடுவான். இல்ல அவரு தேவினே கூப்பிடட்டுமே. ஐயோ நோ, எனக்கு தெரிஞ்சு நிறைய தேவிங்க இருக்காங்க. ஆனா அண்ணி நீங்க ஒருத்தர் தான். அந்த உறவை என்னால விட்டு கொடுக்க முடியாது. என்ன சத்யா, இவங்களை நான் அண்ணின்னு தானே கூப்பிடணும்? நீ அவங்கள அப்படி கூப்பிடலன்னு வச்சுக்கோ, நான் உன்னை அடிப்பேன். ஓகே, இப்போ நாம இந்த ஹாப்பி மொமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கேப்சர் பண்ணி லைஃப் லாங் மெமரபிள் மொமெண்ட்ஸ் ஆக்குறோம். இட்ஸ் செல்ஃபி டைம். எஸ். ஸ்மைல். அட கொஞ்சம் க்ளோஸ் ஆ நில்லுங்க. மாமா நல்ல போஸ் கொடுங்க மாமா. அர்ஜுன் நல்லா க்ளோஸா இருடா.